பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், பின் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, இந்த உலகமே அழிந்து போகிற நிலைமை வந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் அழிந்து போகாது. அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் அழிந்து போகாது. அது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை நிறைவேறும் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துங்க சொல்றாரு. இந்த ஒழிந்து போகாது அப்படின்னா, நிறைய மனுஷங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. ஏன்ப்பா நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உனக்கு உண்மையா இருப்பேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேங்க, நான் இருக்கும்போது நீங்க எங்க கவலைப்படுறீங்கன்னு சொல்லி நிறைய மனுஷங்க பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தை நமக்கு நிறைய உற்சாகமா வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. ஆனா நாளடைவு நம்மளை கைவிட்டு ஏமாத்திட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாருங்க. ஏன்னா சொன்னதை செய்யும் மூலம் நான் உன்னை கைவிடுதல்னு சொல்றாரு. அப்போ ஏசப்பா சொன்ன காரியத்தை நிச்சயமா நம்ம வாழ்க்கையில செய்வாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில வார்த்தைகளை கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு. அது நிறைவேறுமா, எப்போ நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆனா அது சீக்கிரமா நடக்க போகுதுங்க. திருமணமே ஆக மாட்டேங்குது, நிறைய தடைகள் வருதுன்னு கவலைப்படுறீங்க. குழந்தை எப்பங்க பிறக்க போகுது, எப்பங்க கர்ப்பத்தின் கிடைக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்யப்படுறாங்க. நீங்க நினைச்சு பார்க்க கிரகிக்க முடியாத ஒரு காரியம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுங்க. நிச்சயமா நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.